அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் அதே அல் ஜமாலி அரபு கல்லூரிலிருந்து கசீதா இசைப்பதற்காக வேண்டி 2 மாணவர்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இப்பொழுது அவர்களுடைய கசீதாவை நாங்கள் நேயர்களுக்காக வேண்டி சமர்ப்பணம் செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளித்தான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வலித்தான். வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளித்தான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வலித்தான். சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தையும் காத்தாலும், நண்பன் என்னை அழைத்தாலும் நபியை மறவேனா. பறவை நமாய் நானால் ரோஜா பூக்கள் எடுத்து சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடிய தூவிடுவேன். யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம், யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம். வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளித்தான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வலித்தான். செடியில் ரோஜா இருப்பதனால் செடியே அழகாய் மாறியது, உள்ளத்தில் நபிகள் இருப்பதனால் உள்ளம் அழகு. அரபிய நாட்டு அதிபதியா உமரே ஹத்தாப் தளபதியும் தங்களின் அடிமை என்றுரைத்தாய் தன்னிலை மறந்திடுவார். யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம், யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம். வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளித்தான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வலித்தான். இறைவன் எனக்கு ஒரு வரம் கொடுத்தால், நபியே நீங்கள் வருகை தந்தால் நபியின் காலனி ஆகிடுவேன், நபியின் அருள் பெறுவேன். மதினம் நாடி நான் வருவேன், மதியிலிருந்து அங்கு நான் அழுவேன். மதி தர வருவேன் முழுமதியே மனகமல் மாமலரே. இறை மாந்தரே மதிரூபரே, நாளை மறுமையில் பிணி தீர்ப்பிரே. இறை மாந்தரே மதிரூபரே, நாளை மறுமையில் பிணி தீர்ப்பிரே. வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளித்தான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வலித்தான். வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளித்தான், 7 கடல் 8 திசை எல்லாம் அவர் வலித்தான். சலாம். இப்பொழுது இந்த கசீதாக்களை பாடிய 2 மாணவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ். மீண்டும் ஒரு கிராத்தை ஓதி காட்டுவதற்காக வேண்டி ஒரு மாணவரை நாங்கள் அழைக்கின்றோம். இப்பொழுது அதே அல் ஜமாலி அரபு கல்லூரியிலிருந்து ஒரு கிராத்தை ஓதி காட்டுவதற்காக வேண்டி ஒரு மாணவர் இங்கு வந்திருக்கின்றார். அவரை பற்றி ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். உங்களுடைய பெயர்? எம்ஏஎம் சாஜித். எம்ஏஎம் சாஜித். உங்களுடைய ஊர்? ஜகம்வல. ஜகம்வல, குருநேகல. உங்களுடைய தந்தையின் பெயர்? அரஃபாத். அரஃபாத். ஓகே. எத்தனை வருடத்தில் குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றீர்கள்? 1.5 வருடங்களில். ஆமாம். இந்த மாணவன் அல் ஜமாலி அரபு கல்லூரியில் 1.5 வருடத்தில் 30 ஜுசு குர்ஆனையும் மனனம் செய்த ஒரு திறமையான ஒரு மாணவர்.
இப்பொழுதோ அவர் அல் குர்ஆனிலிருந்து சில பகுதிகளை நேர்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றார். ஓதி காட்டுங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صاد والقرآن ذي الذكر بل الذين كفروا في عزة وشقاق كم أهلكنا من قبلهم من قرن فنادوا ولا تحين مناص وعجبوا أن جاءهم منذر منهم وقال الكافرون هذا ساحر كذاب أجعل الآلهة إلها واحدا إن هذا لشيء عجاب وانطلق الملأ منهم أن امشوا واصبروا على آلهتكم إن هذا لشيء يراد ما سمعنا بهذا في الملة الآخرة إن هذا إلا اختلاق أنزل عليه الذكر من بيننا بل هم في شك من ذكري بل لما يذوقوا عذاب صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாங்கள் அல் ஜமால் அரபு கல்லூரியில் ஐடி செக்ஷன்ல இருந்து பார்க்குறோம். நாங்கள் ஐடி செக்ஷன் பாருங்க, மாஷா அல்லாஹ் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டரும் படிக்க டீச் பண்ணப்படுது. இப்போ நாங்கள் ஒரு பிள்ளை கிராத் ஓதுறதுக்காக வேண்டி வர சொல்லிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மகன். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் செய்ய. உங்களோட பேரு, உங்களோட வாப்போட பேர், உங்களோட ஊரு? என் ஊர் முகமது அஃப்மல். ஊர் வந்து புத்தளம். வாப்பாட பேர் முகமது இம்ரான். புத்தளத்துல எங்க நீங்க? நுரைச்சோலை. சரி, ஓகே. நம்முடைய நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிராத் ஒன்று ஓதி காட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو ألقى معاذيره لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه ثم إن علينا بيانه كلا بل تحبون الآجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باصرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق صدق الله العظيم. இன்னொரு சிறிய ஒரு கிராத்தை ஓதி காட்டுங்கள் நேயர்களுக்கு. சப்பிஹிஸ்ம. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد العميد لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات
ليس لهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இப்ப நாங்க அல் ஜமாலி அரபு கல்லூரியின் பழைய மாணவர்களில் ஒருவரை நாங்கள் இன்று சந்தித்திருக்கின்றோம். அவரை பற்றிய அறிமுகத்தை கேட்டு பார்ப்போம். உங்களுடைய அறிமுகத்தை பற்றி நேயர்களுக்கு சொன்னால் நன்றாக இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நான் அப்துல் ஃபரீத் முகமது ஆஸ்மி ஜமாலியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் 1992 ஆண்டிலிருந்து இங்கு கல்வி கற்று 1998 ஆண்டு மௌலவி பட்டம் பெற்று சென்றேன். இன்று ஏறக்குறைய 28 வருடங்களாக ஆகின்றது. இருந்தும் பழைய மாணவர்கள் என்ற அடிப்படையிலே இங்கு வந்து என்னுடைய மதரசாவை பார்வையிட வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நான் இப்பொழுதோ இங்கு கல்வி கற்ற முதல் நான் அரசாங்கத்துறையிலே, அதாவது திருகோணமலையைச் சேர்ந்தவன். நான் அங்கு மாநகர சபையிலே இலவச ஆயுர்வேத வைத்தியசாலையிலே பொறுப்பதிகாரியாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது எங்களுடைய மதரசாவை பற்றிய ஒரு பேட்டி ஒன்றுக்காக வந்திருக்கின்றேன். ஓகே. அதாவது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மதரசா சிறப்பாக இயங்கி கொண்டிருந்தது. அதாவது குருநாகல் மாவட்டத்திலே கொட்டோம்பட்டி நகரத்திலே ஹெட்டிபொல என்ற நகரத்திலே கொட்டோம்பட்டி என்ற ஊரிலே அல் மதரசத்துல் ஜமாலியா அரபி கலாசாலையிலே தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், 2019 ஆண்டு கலவரம் ஒன்று ஏற்பட்டது. அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே இங்கு நாட்டிலே பல இடங்களிலே குண்டு வெடிப்பதன் மூலமாக எங்களது மதரசாவையும், அதாவது சகோதர இனத்தவர்களால் தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டதை நீங்கள் வானொலிகளின் மூலமாக, அதாவது தொலைக்காட்சியின் மூலமாக, நீங்கள் பல பத்திரிகைகள் மூலமாக அறிந்திருப்பீர்கள். எங்களுடைய கலாசாலை முற்று முழுதாகவே அழிந்தது. நாங்கள் வைத்திருந்த அனைத்து தகவல்களும் இல்லாமல் போய்விட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இங்கு ஒரு அராபி மதரசா நடந்ததா என்ற ஒரு கேள்விக்குறியிலே இருந்தது. பில்டிங்கிலே கட்டிடங்களை பார்க்கின்ற பொழுது தீக்கிரையாக்கப்பட்ட பழைய கட்டிடங்கள் என்ற விதத்திலே தான் காட்சி அளிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது நாங்கள் அதனை மறுசீரமைத்து இப்போது அதனை நடாத்தி கொண்டு வருகின்றோம். பழைய மாணவர்கள் என்ற சார்பிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கு, அதாவது ஆரம்பத்திலிருந்து ஒரு 70 மாணவர்கள் மௌலவி பட்டங்களை பெற்று, ஆலிம் பட்டங்களை பெற்று வெளியாகி இருக்கின்றோம். நாங்கள் பழைய மாணவர்கள் அடிப்படையிலே இந்த கலாசாலையினை தற்பொழுது இயக்கி கொண்டு வருகின்றோம். எங்களுடைய கலாசாலையிலே பல குறைபாடுகள் இருக்கின்றன. கட்டிட குறைபாடுகள், அதுபோன்று அதாவது சொத்து எதுவும் இல்லை. மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே தான் இதனை நடாத்தி கொண்டு வருகின்றோம். இருந்தும் எங்களுடைய இங்கு உள்ள வசதி வாய்ப்புகளை பார்த்தால் ஆரம்பத்திலே ஓரளவு இருந்தாலும் கூட, நீங்கள் இப்போது பார்ப்பீர்கள், எங்களுடைய கணனிமயமாக்கப்பட்ட அந்த ரூம்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இது போன்று எங்களுக்கு ஒரு நூலக வசதி இல்லை. ஆரம்பத்திலே பல அரபு நூல்கள் பல விதத்திலே இங்கே இருந்தாலும் தற்பொழுது அத்தனை நூல்களும் அந்த ஈஸ்டர் தாக்குதலிலே 2019 ஆண்டு எல்லா அரபி நூல்களும் அதாவது தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது. இப்போது நீங்கள் திரையிலே பார்ப்பீர்கள், இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள், எஞ்சி இருந்தவைகளில் சிலதுதான் இங்கே காட்சி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தனை அரபி நூட்களும், அதாவது இப்ப வரக்கூடிய கிதாபுகள் ஓதப்படக்கூடிய, மார்க்கம் கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு நூட்களும் போதாத நிலையிலே தற்பொழுது காட்சி அளித்துக் கொண்டிருப்பதனை நீங்கள் காண்கின்றீர்கள். மிகவும் வசதி குறைந்த விதத்திலே, மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே எங்களுடைய இந்த கலாசாலையினை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இயக்கி கொண்டு வருகின்றோம். எனவே இதனுடைய கஷ்ட நஷ்டங்களை இந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனவே உங்களால் இயலுமான உதவிகளை, ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எதிர்வரக்கூடிய ரமலான் இன்ஷா அல்லாஹ் அதாவது மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றது.
உங்களுடைய சதக்காக்கள் இருக்கும், ஜகாத்துகள் இருக்கும். இதிலே எங்களுடைய கலாசாலைகளுக்கும் நீங்கள் வழங்கி பங்களிப்பு செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் போக்குவான். அதுபோன்று மறுமையிலும் உங்களுக்காக வேண்டி, உங்களுக்கு தெரியும் இந்த ரமலான் மாதத்திலே, அதாவது மற்ற மாதங்களிலே நாங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்களை விட இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றவர்களாக நாங்கள் வாரி வழங்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே எங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான், சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாவை வைத்திருக்கின்றான் என்ற ஹதீஸுக்கு ஒற்ப நீங்கள் அனைவர்களும் எமது அல் குல்லியத்துல் ஜமாலியத்துல் அரபியா, அதாவது இந்த ஜமாலியா அரபி கலாசாலைக்கு உதவி செய்ய வேண்டும், செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனது இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மிகவும் தொலை தூரத்திலிருந்து திருகோணமலையிலிருந்து கொட்டமப்பிட்டிய கிராமத்துக்கு வந்து உங்களுடைய கருத்தை சொல்லி நேயர்களுக்கு சொன்னதற்காக வேண்டி ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க ஒரு மாணவரை அதாவது ஒரு கிராத்துக்காக வேண்டி வரவழைத்திருக்கின்றோம். உங்களுடைய அறிமுகத்தை பற்றி சொல்லி உங்களோட கிராத்தை ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும். உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுடைய தந்தையுடைய ஊர், தந்தையுடைய பெயர். எப்படி? உங்களோட ஊரு? மிதியால. உங்களோட வாப்பாடு ஊரு? நிக்கவரட்டி. இப்பொழுது எத்தனை ஜூஸ் மனனம் செய்திருக்கின்றீர்கள்? 14. ஓகே, உங்களுடைய கிராத்தை நேயர்களுக்கு ஓதி காட்டுங்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين اتخذوا مسجدا ضرارا وكفرا وتفريقا بين المؤمنين وإرصادا لمن حارب الله ورسوله من قبل ولا يحلفن إن أردنا إلا الحسنى والله يشهد إنهم لكاذبون. لا تقم فيه أبدا لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. أفمن أسس بنيانه على تقوى من الله ورضوان خير أم من أسس بنيانه على شفا جرف هار فانهار به في نار جهنم والله لا يهدي القوم الظالمين. صدق الله العظيم. இன்னும் ஒரு கிராத்தை ஒரு சிறிய ஒரு சூறாவை ஓதி காட்ட நன்றாக இருக்கும். கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கின்றது எனக்கே. அப்படி என்றால் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கும். 2-3 சூறாக்கள், சிறிய சூறாக்களை ஓதி காட்டினால் நன்றாக இருக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. الله. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இப்பொழுது நீங்கள் அல் ஜமாலியா அரபு கல்லூரியின் ஹிஃபுல் வகுப்பு மாணவர்கள் 2 மாணவர்களுடைய அழகான தொனியில் ஓதப்பட்ட 2 பேருடைய கிராத்தை கேட்டீர்கள். மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அந்த மாணவர்களுக்கும் ஓதி கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கும். இப்பொழுது நாங்கள் ஒரு மதரசா கீதம் இசைப்பதற்காக வேண்டி ஒரு மாணவர் வந்திருக்கின்றார். உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் MSM சம்ஹான். சம்ஹான். உங்களுடைய ஊர்? மடிகை மிதியால பண்டார கோசர். உங்களுடைய தந்தையின் பெயர்? என்னுடைய தந்தையின் பெயர்
ALM சாதிக். ஓகே, நீங்கள் கிதாபு பிரிவிலா அல்லது ஹிஃபுல் பிரிவிலா? நான் ஹிஃபுல் பரி. ஹிஃபுல் பிரி. இப்பொழுது என்ன செய்ய வந்திருக்கின்றீர்கள்? நான் மதரசாவினுடைய ஒரு கசீதாவை ஓகே, செய்து காட்டுங்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் உன் அருள் நிறைந்து எம் சோலை வளைகிறது, பூக்கள் கொஞ்சி சிரிக்கிறது இந்த நாளினிலே, இன்பமெல்லாம் மனதினிலே ஜமாலியா மலர்கிறது, காரணம் நான் கூறிடவா காணும் இந்த விழா, அதிபராகிய அன்புலம் வருக, அன்பு ஆசான்களே வருக, தாங்கும் நிர்வாகமே வருக, இனிய ஜமாலிகள் வருக, ஆலிமுல் ஹாஃபில்கள் வருக, இல்முலேர்ந்தோருமே வருக, மறை மனதில் சுமந்தவரை வாழ்த்துவோம் இனிதே. அல்லாஹ் மறையை நெஞ்சோடு பகலிரவாய் ஓதிய போது பேரொளியால் நிறைந்திடும் மனது நீயும் அருள்வாயே. அல்லாஹ் அல்லாஹ் அருளை நீ பொலிவாய் கைகள் ஏந்துகிறோம் எம் சோலையிலே, அழகா இறைவா இறைவா திருமறையை மண்ணில் முறையாய் பயின்றோம் சுமந்தோம் எம் ஜிஞ்சு மனதில் ஜமாலியா, எங்கள் தாயே உந்தன் உயிராய் இணைந்தோம் நாமே, நீ தந்த ஞானமெல்லாம் சுமப்போமே காலமெல்லாம், சுவனத்தின் வாயிலின் எல்லாம் இணைந்தாலே போதுமே அல்லாஹ், பாரெங்கும் உந்தன் தீனை சுமந்திடுவோம் இறைவா. அல்லாஹ் அல்லாஹ் உன் அருளை நீ பொலிவாய் கைகள் ஏந்துகிறோம் எம் சோலையிலே, தினமும் இனிதாய் இனிதாய் தீன்மறையை ஓதும் பொழுதில் புரிந்தோம் புரிந்தோம் பல தியாகம் நாளும், தினமும் இனிதாய் இனிதாய் தீன்மறையை மண்ணில் பொழுதில் புரிந்தோம் புரிந்தோம் பல தியாகம் நாளும், எம் நெஞ்சிலும் ஆசை உண்டு உந்தன் பொருத்தம் போதும் என்று எம் கைகள் ஏந்துகின்றோம், உனக்காக கூடி நின்றோம், ஏனென்று ஆனந்தம் பொங்கும் நிறைவேறும் கனவுகள் கண்டு, பாரெங்கும் உந்தன் தீனை சுமந்திடுவோம் இறைவா. அல்லாஹ் அல்லாஹ் உன் அருளை நீ பொலிவாய் கைகள் ஏந்துகிறோம் எம் சோலையிலே, அல்லாஹ் உன் அருள் நிறைந்து எம் சோலை வளைகிறது, பூக்கள் கொஞ்சி சிரிக்கிறது இந்த நாளினிலே, இன்பமெல்லாம் மனதினிலே ஜமாலியா மலர்கிறது, காரணம் நான் கூறிடவா காணும் இந்த விழா, அதிபராகிய அன்புலம் வருக, அன்பு ஆசான்களே வருக, தாங்கும் நிர்வாகமே வருக, இனிய ஜமாலிகள் வருக, ஆலிமுல் ஹாஃபில்கள் வருக, இல்முலேர்ந்தோருமே வருக, மறை மனதில் சுமந்தவரை வாழ்த்துவோம் இனிதே. அல்லாஹ் மறையை நெஞ்சோடு பகலிரவாய் ஓதிய போது பேரொளியால் நிறைந்திடும் மனது நீயும் அருள்வாயே. அல்லாஹ் அல்லாஹ் அருளை நீ பொலிவாய் கைகள் ஏந்துகிறோம் எம் சோலையிலே, அல்லாஹ் அல்லாஹ் அருளை நீ பொலிவாய் கைகள் ஏந்துகிறோம் எம் சோலையிலே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இப்பொழுது மதரசாவுடைய கீதத்தை பற்றி இசைத்த மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு